கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த், சுந்தர் இணையிற படம் அப்படின்னு அறிவிச்ச உடனே ஏகப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே அருணாச்சல படத்தை இயக்குனதுனால ஒரு நல்ல காமெடி கலந்த ஒரு படமாக மாஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் இன்னும் தெரியல, திடீர்னு இந்த காம்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆரம்பிக்கிறதுக்குள்ளே படம் ட்ராப் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அடுத்த தயாரிப்பு அடுத்த இயக்குனர் தேடும் படம் வந்து நடந்துட்டுருக்கு. இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமலஹாசன் வந்து ஏற்கனவே ஓப்பனாக சொல்லியிருந்தார். என்னென்னா, என்னுடைய கலைஞன் எனக்கான நான் தயாரிக்கிற படத்தில் நடிக்கிற ஒரு கலைஞனுக்கு அந்த கதை பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனால் கதை விவாதத்தில் வந்து ஈடுபட்டுருக்கோம். பிடிச்ச கதையை ரஜினிகாந்துக்கு பிடிக்கிற கதையை நாங்கள் கலெக்ட் பண்ணி நாங்கள் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு மொத்தமாக ரஜினி பக்கம் திருப்பி விட்டார் கமலஹாசன். ஆமாம், இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் கிடையாது, சுந்தர் சி விலகுறதுக்கு நான் காரணம் கிடையாது, மொத்தம் முழு காரணம் வந்து ரஜினிகாந்த் தான் அப்படிங்கிற மாதிரி பாலை திருப்பி விட்டுட்டு அவர் சைலண்ட் ஆகிட்டார். இப்போ ரஜினி பக்கம் தான் பிரச்சனை வந்தது. ரஜினிகாந்த் ஏன் அப்படி பண்ணார்? சுந்தர் சியை ஏன் விளக்குனார்? கதை விவாதத்தில் ஏன் திருப்தி இல்லை? திருப்தி இல்லாமல் எப்படி பூஜை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் வரும். அது என்னென்னா, ரஜினிகாந்த் கதை கேட்கும்போது ரஜினிகாந்த் வந்து சொல்லப்பட்ட கதைகள் வந்து ஒரு குடும்பஸ்தான ஒரு கதைகள் இருக்குன்னு சொல்கிறான், காமெடி கலந்த கதை. பட் ரஜினிகாந்த் என்ன விருப்பம் இல்லைன்னா, 80ல் வர மாதிரி படங்கள் பண்ண முடியாது போல 2Kல பண்ணணும், அதே சமயத்தில் வன்முறை இல்லாத ஒரு படமாக இருக்கணும், ஜாலியான படமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது குறுகிய காலத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க சில விஷயங்களில். அந்த கதைகளில் அதிரடிக்கான மாஸ் சீன்லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் சுந்தர் சி என்ன சொல்லலாம், இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வந்து காமெடி கலந்த சீன் வச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரஜினிகாந்த் சில திருத்தங்கள் சொன்னதுனால வந்து ஒரு மோதல், அப்புறம் கமல்ஹாசனும் சில விஷயங்கள் சொல்லவும் உடன்படாத ஒரு சூழ்நிலை. ஸோ கதைகள் ரஜினிக்கு பிடித்தா அது கமல் பிடிக்கல, கமல் பிடிச்சா ரஜினிக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் சுந்தர் சி என்ன சொல்கிறார், என்னடா இது இவர் ஒரு பக்கம் ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு, இந்த கதை பண்ண சொல்லிட்டு ஒரு முடிவு கொடுத்தாருன்னா, எனக்கு படமே வேண்டாம், நான் தவிர்க்க முடியாத காரணம் வெளியே ஆரம்பிச்சு அவரே ஒரு லெட்டர் போட்டு விட்டார். தயாரிப்பு நிர்வாகம் சொல்ல மாட்டேன், இவர் விலகிட்டார். இதில் யார் அப்செட் பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி மட்டும் அப்செட் இல்லை, ரஜினிகாந்த் ரொம்ப அப்செட் தான். ஏன்னா வந்து நம்ம பூஜைப்பட்ட படங்கள் வந்து, ஏன்னா ஜக்கு பாய்னு படத்துக்கு பூஜைப்பட்டு ட்ராப் ஆகிடுச்சு. அப்புறம் 2-3 படங்கள்லாம் ஒரு பூஜைப்பட்டு ட்ராப் ஆன படங்கள்லாம் காலங்கள்லாம் உண்டு. அதனால் வந்து இந்த படம் ட்ராப் ஆனது ரஜினி ரொம்ப அப்செட்டு. கதையை வந்து மாற்றிருக்கலாம் தான் சொன்ன தவிர வெளியே போகணும் எதிர்பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி தான் ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவாளர் சொல்கிறாங்க. பட் ரஜினிகாந்த் வெளிப்படைய எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல. ஏன்னா ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, அதுக்கு அடுத்த படம் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறா சொல்கிறாங்க. சரி, இந்த படம் வந்து வெளியே வருமா, வேறு இயக்குநர்கள் நடிப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மூவிங்கிறத ராஜ்கமல் மூவிஸ் வந்து ரஜினிகாந்த் நடிக்க போகிற படம் இனி வர வாய்ப்பு கம்மி தான் சொல்கிறாங்க. ஏன்னா கதை விவாதம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. சம்பள பிரச்சனைலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைக்காக சொல்கிறாங்க. ஸோ ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சந்தேகமான விஷயம். ஏன்னா அவங்க பேருக்கு வந்து இயக்குனர் தேடன்னு சொல்லாங்க தவிர அந்த தயாரிப்பே நடக்குமாங்கிறது தான் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த தயாரிப்புக்கும் ரஜினிக்கும் இடைப்பட்ட ஒரு பிரச்சனை தான் வந்து பூதகரமாக கிளம்பிக்கா சொல்கிறாங்க. இயக்குனருக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்ல வராங்க சுந்தர் சி. ஆனால் சுந்தர் சி பலிகடாக்கப்பட்டதாக தான் தகவல் இருக்குது. ஆனால் ரஜினிகாந்த் இப்படி செய்வாரா, ரஜினிகாந்த் படத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காங்கிறது தான் ஒரு கேள்விக்குரிய விஷயம். அரசியலில் கோலிவுட்டில் நடக்கிற பல விஷயங்கள் இதுவும் ஒன்றுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து அதை பற்றி என்ன விசாரிக்கணும் அடுத்த அப்டேட்டை நம்ம கொடுப்போம். தொடர்ந்து சினிமா அரசியலை தொடர்ந்து நம்ம பேசுவோம். நான் உங்கள் வினாக்காரன்.